அதிசயம்? தெய்வத்தோட மகிமையை பாத்தீங்களா? ஒரு மகிமையும் தெரியலையே. ஐயோ ஐயோ, புத்துக்கு பால் ஊத்த வேண்டாம்னு தடுத்தீங்களே, இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? இப்ப கண்ணு போட்ட மாடு சுத்தமா பாலே கறக்கலைங்க. கறந்துட்ட மடியாட்டமா ஒட்டி போய். அப்போ புத்துல இருந்து தெய்வமே வந்து பாலை கறந்து குடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்றியா? பின்ன நான் போய் கறந்து குடிச்சிட்டேன்னு சொல்றீங்களா? நீ குடிக்கலைன்னா உன் அருமை தம்பி தத்து பிள்ளை இருக்கான அவன் குடிச்சிருப்பான். ஏன்டா இப்படி அநியாயமா பேசுறீங்களோ? அடச்சி சும்மா இரு. உன் தம்பி தான் எப்ப பார்த்தாலும் மாட்டு கொட்டாயிலே இருக்கிறானே. மாடு வந்த உடனே கண்ணு குட்டி மாறி போய் குடிக்கிறான். இத பாருங்க, குத்து மேல குத்தம் சொன்னீங்க, மாடு கறக்கல. இப்ப புள்ள மேல குத்தம் சொல்றீங்க, என்ன ஆகுமோ எனக்கே தெரியாது. ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாது. இந்த பாரு, உன் கண்ணு குட்டி சத்தம் போட்டுக்கிட்டே வருது. வாயை திறந்து பாரு. நீங்களே வாயை திறந்து பாருங்க. வாயை திறடா. இந்த மாதிரி வாயை திறக்க மாட்டேன்றா. பால் இருக்கு, பால் இருக்கு. திறடா. கண்ணு முடிய தோண்டி விடுவேன். ஏன் கண்ணு முடிய தோண்டிடுவியா? ஐயோ சப்பையில வாயை திற. இது அந்த பக்கம் யாருக்காது வாயை காட்டு. காட்டு காட்டு. ஆமா, இவனும் சாப்பிடலன்னா அந்த முனியா பையன் தான் சாப்பிடும். ஐயோ அடே முனியா, என்னது பாலை கறந்த மாதிரி இருக்கு, மடியெல்லாம் ஒட்டி போயிருக்குது. ஏலே முனியா, இங்க வா. ஏன்டா கறவை மாடு பால் கறக்கல? அதாங்க எனக்கும் புரியல. மாடு பால் கறக்கலன்னா அதுக்கு அவன் என்னங்க செய்வான்? யாரு எதுக்கு கண்டிக்கிறதுல உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அங்க என்னன்னா குழந்தை வாயில கையை கொடுத்துட்டு வீடு வீடு கத்துறீங்க, இங்க வந்து இவனை போட்டு கண்ணா அப்படின்னா நடிக்கிறீங்களே. சும்மாடி, இந்த பையன் பாலை கறந்து குடிச்சு விட்டு பித்தலாட்டம் பண்ண அவனுக்கு அதுக்கு தீர்ப்பு பேசுறேன். பாலுங்க பாலுங்க. அடிக்காதீங்க, சத்தியமா நான் குடிக்கலைங்க. எனக்கு தெரியாதுங்க. நிறுத்துங்க. கண்ணு குட்டி வீட்டுல கட்டி போட்டுக்கிட்டு வெளியில எப்படிங்க மாடு கறக்கும்? நான் தான் அப்ப சொன்னேன், இது தெய்வ குத்தம் தெய்வ குத்தம். என்னடி தெய்வ குத்தம்? புத்துக்கு பால் ஊத்தாதான் மாடு கறக்குமா? இந்த ஊர்ல எத்தனை பேர் மாடு வச்சிருக்கான்? அவெல்லாம் புத்துக்கு பாலா ஊத்திக்கிட்டு இருக்கா? அவங்க மாடெல்லாம் கறக்கல. இந்த மாடு நாளைக்கு பால் கறக்கல, ஒரு தோலை ஊத்து தோலை. நல்ல எழுபு கட்டு. கரண்டி பத்தாது, கடப்பாறை எடுத்து நம்பு. உங்களுக்கு இறக்கமே இல்லையா, பாசமே இல்லையா? பாத்துக்கிட்டு கந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்களே, மந்த புள்ளைய பிடிச்சுக்கங்க. இந்த ஒரு கிண்டி பாலையாவது கொடுத்துடுறேன். இது கிண்டியா தோண்டி? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எந்த பாவி கண்ணு பட்டுதோ புள்ள அடம் பிடிக்கிறான். வேலைக்கு 6-7 கிண்டி பால் குடிப்பான். 6-7 கிண்டி நிச்சயமா நான் போண்டி. இது பாருங்க, இப்ப நீங்க வர்றீங்களா இல்ல குழந்தைய உங்க கால்ல போட்டு குடிக்க வைக்கட்டும்? எனக்கு கால் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என் கால் மேல போட்டா என் கால் என்ன ஆகுறது? இறங்கி வந்துடுறேன். என்ன அடிச்சிடணும்? இங்க வர என் தங்க, இங்க வர குட்டியானே. உன்னை குட்டியானேன்னு சொல்றான். மூக்க அப்படி 2 ஒண்ணு தெரியும். விளையாடுறீங்களா? கழுத்தை பிடிச்சுக்கங்க. அவனுக்கு தான் கழுத்து கிடையாது. காலாவது பிடிங்க. இவன் கால நானு என் தலை எழுத்து. இது காலா? இது கோயில் இருக்க தூணு மாதிரி இருக்குது. காலு போட்டா போதாது.
நல்லா குடுத்துக்கீங்களா? எந்திரிங்க. அடியே காவேரி, பால் எடு. நீங்க குடுக்க போறீங்களா? அப்பா, இப்பதான் உங்களுக்கு புள்ள மேல பாசம் வந்திருக்கு. நாங்க நீங்க குடுங்க, நான் பிடிச்சுக்கிறேன். வந்திருக்கு பால். ஐயா, என்னங்க பாலு என்னங்க விளையாடுறீங்களா? புள்ளைக்கு வச்சிருந்த பாலை நீங்க குடிக்கிறீங்க? புள்ள புள்ள பூசணிக்காய் பைய உள்ள இந்த பையன் உதஞ்ச உதையில ஒரு படி பாலை குடிக்கணும் போல இருக்கு. கொண்டாடிக்க. ஐயோ ஐயோ ஐயோ, எச்சி பண்ணிட்டா. எஜமா வாங்க சீக்கிரம். ஏன் கத்துறா? என்னடா வந்துங்க? நம்ம பசுமாடு பாம்பு புத்துல போய் தன்னால பாலை கறக்குதுங்க. நிஜமாவா? ஆமாம்மா. நீ பாத்தியா? ஆமாம்மா. பாருங்க பாருங்க, அப்பவே சொன்னனே கேட்டீங்களா? இப்ப சொன்னதெல்லாம் தப்புன்னு கண்ணத்துல போட்டுக்கீங்க. வாய மூடு. ஏண்டா பாம்பு புத்துல போய் பசு தானா பால் கறக்குதா? ஆமாங்க. இல்ல முள்ள பண்ற அயோக்கிய பையன். இல்லைங்க, உண்மையை தான் சொல்றேன். வேணா வந்து பாருங்களேன். பாம்பு புத்துல போய் தானா பசு என்னத்த பாக்குற? மாடு. மாடு எங்க? இந்த புத்துல தாங்க பாலை கறந்துச்சு. இந்த புத்துல காணமே. உங்க கூட்டு வரதுக்குள்ள எப்படியோ மாயமா மறந்துருச்சுங்க. மாயமா? மந்திரவாதி மாடா? ஓகே. ஏ காவேரி, ஏது விட்டா சாமி ஆடுவ போல் இருக்கு. அப்புறம் ஆடு. இத பாரு, மாட்டோட கால் தடத்தையும் காணும், பாலை கறந்த ஈரத்தையும் காணும். அது எப்படிங்க இருக்கும்? தெய்வத்தோட மகிமையாச்சு, அப்பவே மறைஞ்சு போயிருக்கும். அவ்வளவு சுத்தமா மறையும். நீ இந்த பயல நாடம் ஆடுறீங்க. எல்லாம் இப்படி வாங்க. நீ பாலை குடிச்சியா அல்லது புத்து குடிச்சதான்னு இப்ப பாக்குறேன். ஏய், மாம்பட்டி கடப்பாய கொண்டா. என்னங்க என்ன பண்ண போறீங்க? என் தலையில போட்டுக்க போறேன். போல. ஐயோ, வேண்டாங்க வேண்டாங்க, இப்படி எல்லாம் பண்ண. சும்மா இரு. என்னங்க இது? என்னங்க இது? பாரு, கொண்டு வந்துட்டுங்க. சீக்கிரம் இந்த புத்த இடிங்க. வேண்டாங்க வேண்டாங்க, நான் சொல்றதை கேளுங்க. புத்த இடிக்க கூடாதுங்க, அது நல்லதில்ல. ஆமாங்க, அம்மா சொல்றது கேளுங்க. நீங்க இப்ப இடிக்க போறீங்களா இல்லையா? முடியாது சாமி, நாங்க பிள்ளை குட்டிக்காரங்க. அந்த பாவத்துக்கு எங்களை ஆளாக்காது. புண்ணியமாவது பாவமாவது. ஐயோ, வேண்டாங்க வேண்டாங்க, நான் சொல்றதை கேளுங்க. சாமி கிட்ட விளையாடாதீங்க. கரையா புத்து கட்டி இருக்கு சாமியா? வேண்டாம் வேண்டாங்க. சொன்ன கேளுங்க, வேண்டாங்க. எல்லையை காக்கிற சிவசக்தி தேவியே, என் புருஷன் தெரியாம செஞ்ச தவறை மன்னிச்சு என் தாலி பாக்கியத்தை காப்பாத்தம்மா, காப்பாத்து. தாயி, வந்திருக்கிறது யாருன்னு சொல்லாம இருந்தா எங்களுக்கு எப்படி புரியும் தாயி? புரியும்படி சொல்லத்தாண்டா புத்துல இருந்து வந்திருக்கிறேன். பரமசிவன் தேவியடா, பவானி அன்னையடா, இடியாய் மழையாய் எதிரொலியாய் நிற்பவடா. புத்திலே உள்ளது போ புத்தியிலே தெரியுமடா. புத்தி வர வேணும்னே சக்தி வந்து ஆடுதடா, சக்தி வந்து ஆடுதடா, ஆடுதடா ஆடுதடா. தாயே தாயே, என் மஞ்ச குங்குமத்தை காப்பாத்து. என் புருஷனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அவர் உள்ளத்தை மாத்து தாயே. உன் புத்த எடுத்த இதே இடத்துல உனக்கு கோயில் கட்டி கும்பிடுறேன். என் புருஷனை காப்பாத்து தாயே, என் புருஷனை காப்பாத்து. காப்பாத்துறேன்.
காப்பாத்துறேன். என்னங்க என்னங்க என்னங்க, உங்களுக்கு சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சா? அந்த தாயோட மகிமையே மகிமை, மகிமையே மகிமை. அங்க பாருங்க, வாங்க. தாயே, தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிரம்மா, என்ன மன்னிச்சிரம்மா. என்னங்க, இதே இடத்துல கோயில் கட்டி கும்பிடுறேன்னு வேண்டி இருக்கீங்க. அம்மா தாயே, அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றுறேம்மா. நானே உனக்கு கோயில் கட்டி கும்பிடுறம்மா. தாயே, என்ன மன்னிச்சிரு தாயே, மன்னிச்சிரம்மா. என்னம்மா, எங்க அக்கா குழந்தைக்கு இன்னைக்கு தொட்டில் விழா, நீங்க கண்டிப்பா வரணும் சார். நிச்சயமா வரேன். சரியான பொண்ணுங்கடி நீங்க. தொட்டில் விழாக்கு இந்த புள்ள குட்டி இல்லாத விளையா கூப்பிடுறது, அந்த குழந்தை பிழைக்கிறதா வேண்டாமா? மாமா, முதல் பிரசவம் பார்த்து கவனிச்சுக்குங்க. குழந்தை பிறந்ததான் உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. சரி மாப்பிள, புறப்படுங்க. ஆமா, புறப்படு. வண்டிக்காரா, நிறுத்து நிறுத்து, அங்க பாரு. ஏப்பா வண்டிக்கார, உள்ள காட்சி பொண்ணை ஏத்திட்டு போற, எதுல போறவன் யாருன்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம் மண்டையை நீ ஓட்டலாமா? இப்ப வாட்டு. நல்லா இருக்குது நீங்க வீதியில குழந்தைகளை வச்சுட்டு விளையாடுறது. பாவி கண்ணோ, பரப்பா கண்ணோ, தண்ட கண்ணோ, முண்ட கண்ணோ, போங்க உள்ள. மாய் மாய் தாய், பெரிய பாடி தாய், இன்னும் நான் உயிரோடு இருக்கணும்னு நீ சொல்றியா? இந்த சித்திரவதையை எத்தனை நாளைக்கு தாய் என்ன அனுபவிக்க சொல்றேன்? ஒண்ணு என் உயிர் எடுத்துக்க, இல்ல இன்னொரு உயிரையாவது எனக்கு கொடு. உலகத்துக்கெல்லாம் தாய் நீ, உனக்கு கோடி கோடியா குழந்தைங்க, நீ மட்டும் உன் குழந்தைங்களோட மகிழ்ச்சியா இருக்கியே, நான் இருக்க வேண்டாமா? எண்ணெயில்லா தெரியாட்டும் கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு கறியிட்டு இருக்கேனே, உனக்கு கருணை இல்லையா?
இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த துன்பத்தை அனுபவிப்பேன்? என்னால தாங்க முடியலையே தாயே, என்னால தாங்க முடியலையே. தாயே, நீ நினைச்சா நடக்காதுன்னு ஒண்ணு இருக்கா? மழை முகத்தை பார்க்காத பயிராட்டமா வாடி கிடக்குறேனே, எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க கூடாதா? உண்மையிலேயே நீ இறக்கம் உள்ளவளா இருந்தா என் குறைய போக்க எனக்கு ஒரு குழந்தைய கொடு, கருணா கொடு. நீ கொடுக்கறத நான் உனக்கே திருப்பி கொடுத்துறேன். உன் தீமிதி விழாவில இதே கையால எரியறி நெருப்பில என் குழந்தைய போட்டு உன் கடனை தீர்த்துறேன் தாயே, என் குழந்தைய போட்டு உன் கடனை தீர்த்துறேன், உன் கடனை தீர்த்துறேன். என்ன தங்கா, எதுக்காக கண் கலங்குற? குழந்தை இல்லாத போதுதான் அழுத, இருக்கும்போது ஏன் வருத்தப்படுற? தங்கம், இப்ப நீ கவலைப்படும்படியா என்ன நடந்தது? இங்க வந்தவங்க யாராவது தவறா நடந்துக்கிட்டாங்களா? இல்ல எனக்கே தெரியாம நான் தான் ஏதாவது தவறு செய்துட்டேனா? தங்கம், எது நடந்ததுன்னு சொல்லாம இப்படி கண் கலங்குனா எனக்கு எப்படி புரியும் தங்கம்? சொல்லு தங்கம். தங்க, என்ன இது? என்ன ஆச்சு உனக்கு? சொல்லு தங்க. நான் எப்படிங்க சொல்லுவேன்? என் குழந்தைய எப்படிங்க கொல்லுவேன்? என்ன குழந்தைய கொல்றதா? என்ன தங்க என்னென்னமோ சொல்றிய? சொல்லக்கூடாதுன்னு தாங்க இது வரைக்கும் என் இதயத்திலேயே புதைச்சு வச்சிருந்தேன். ஆனா இனிமே என்னால சொல்லாம இருக்க முடியாது. சொல்றேங்க, சொல்றேன். உண்மையிலேயே நீ இறக்கம் உள்ளவளா இருந்தா என் குறைய போக்க எனக்கு ஒரு குழந்தைய கொடு, கருணா கொடு. நீ கொடுக்கறத நான் உனக்கே திருப்பி கொடுத்துறேன். உன் தீமிதி விழாவில இதே கையால எரியறி நெருப்பில என் குழந்தைய போட்டு உன் கடனை தீர்த்துறேன் தாயே, என் குழந்தைய போட்டு உன் கடனை தீர்த்துறேன், உன் கடனை தீர்த்துறேன். ஐயோ தங்கம், இப்படி யாராவது வேண்டிக்குவாங்களா? இப்ப அதை கேட்டு என்னங்க லாபம்? என் நிலையில நீங்க இருந்திருந்தா அப்ப தெரியும் உங்களுக்கு. என்னால குழந்தை இல்லாம இருக்க முடியாது, மத்தவங்க பேசுறதை என்னால தாங்க முடியாது. இந்த உயிரே வேண்டான்னு சாக துணிஞ்சனே, அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? உங்க மேல ஆணையிட்டு நான் சாகிறத தடுத்தீங்க, தற்கொலை பாவம்னு உபதேசம் பண்ணீங்க. இப்போ தன்னுடைய குழந்தையே பலி கொடுக்கிற தாயா மாறி உயிரோடு இருக்கனே. நான் சுயநலக்காரிடா கண்டு, நான் சுயநலக்காரி. தாயின்னா அன்பு, தாயின்னா தியாகம் சொல்லுவாங்களே, அந்த சொல்லியே கொல்ல வந்த பேய்டா நானு. தன் குழந்தைக்காக தன் உயிரையே கொடுத்த தாயத்தான் இதுவரைக்கும் இந்த உலகம் பார்த்திருக்க. ஆனா தன் சுயநலத்துக்காக தன் குழந்தையே தீயில போட போற துரோகிய இனிமே தான் இந்த உலகம் பார்க்க போகுது. மலடிங்கிற சொல்ல நீக்க வந்த உனக்கு நான் செய்ய போற நன்றி கடன் உன்னை தீயிலிட்டு பொசுக்க போறதாண்டா, உன்னை தீயிலிட்டு பொசுக்க போறதாண்டா. இந்த பார்த்தங்க, பெரிய பாளையத்தா இறக்கமே உருவான தாய். அப்படியே அவ விருப்பப்பட்டாள்னா அவளாவே குழந்தை எடுத்துக்கிட்டோம். நாமா எதுக்கு கொண்டு போய் தீயில போடணும்? ஐயோ, அது தப்பாச்சுங்களே. இல்ல தங்கம், நீதான் தப்பா வேண்டிக்கிட்டு இப்ப வீணா வருத்தப்படுற. நீ வேணா பாரு, நம்ம குழந்தைக்கு ஒண்ணுமே நடக்காது, அவன் நல்லா இருப்பான். உண்மையாவா? உண்மையா தங்கம்? நம்ம குழந்தைக்கு ஒண்ணும் ஆயிடாது. ஒண்ணும் ஆயிடாதுமா. கண்ணு தங்கா, தங்கா கேட்டி அந்த ஐயா இருக்க. என்னக்கா என்னாச்சு? அதை ஏன் கேக்குற? வையா ஊர்ல இருக்கிற என் மூத்தா பொண்ணு வைத்து பேசி தண்ணி கண்டு சாக கிடக்குதுன்னு அந்த குழந்தை எடைக்கு எடை வெள்ளியால குழந்தை பண்ணி வைக்கிறேன்னு அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டாங்களாம். அப்புறம் அது எதுக்குடி வெள்ளியும் பொண்ணும் அம்மா கேக்குது? 4 ஏழைங்களுக்கு கூழ் ஊத்துனா எல்லாம் சரியா போகணும் என் மூத்தார் சொல்லி தடுத்துட்டாரு. அடுத்த நாள் அந்த குழந்தையும் செத்து போச்சு, என் மூத்தாரும் செத்து போயிட்டாரு. ஆத்தா நெருப்பாச்சே, தாய்க்கு நேர்ந்துகிட்டா தடுக்கலாமா? இப்பதான் ஊர்ல இருந்த ஆள் வந்து சொன்னா நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். என் வீட்டு பக்கம் போனா பாத்துக்க, நான் வர்றேன். என்னங்க கேட்டீங்களா? இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், அம்மனுக்கு காப்பு கட்டுவதால் ஊரிலிருந்து போவோரும் வருவோரும் அதை அனுசரித்து நடந்து கொள்ளும்படியும் 10வது நாள் தீமிதி விழா நடக்கும் என்றும் கூறிக்கொள்ளுகின்றோம்.
கண்ணா 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 தம்பி கண்ணா இது மருந்தால தீராது. அந்த மகமாய மனசு வச்சாதான் உண்டு. கண்ணா மாறித்தாயே கண்ணா பெரிய பாளைய தன்னையே கண்ணா நீ கொடுத்த உயிரைத்தான் நீயே எடுத்துக்கிட்டியே. இன்னும் எதுக்காக இன்னொரு உயிரையும் பலி கேட்கிற அம்மா தாயே. தம்பி கண்ணா மனசு திடப்படுத்திக்கப்பா. கோயிலுக்கு போய் தாயேன்னு நினைச்சு அம்மன் பிரசாதத்தை கொண்டு வந்து கூடப்பா. கண்ணா 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 தங்கம் கண்ணா தங்கம் கண்ணா கண்ணா தங்கத்தை பாத்துங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. கண்ணா 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 அதோ என் கண்ணு அழுவரம் பாருங்க. உங்க காது கேட்கலையா? என் தாய் என் குழந்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டா. என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டா. அழுவாத, நான் வரேன். என்ன விடுங்க, என் கண்ணு அழுவ. என்ன விடுங்க, என்ன விடுங்க. கண்ணா 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 தாயே, நீ தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம். அணிஞ்ச விளக்கை ஏத்தி வச்ச அன்னையே, தீயில போட்ட குழந்தையே, என் கையில ஒப்படைச்ச கருணை தெய்வமே, மாறி தாயே, உன் மகிமையை நான் என்னன்னு சொல்லுவேன். இது பாருங்க, குழந்தைய பாருங்க. என் குழந்தை எனக்கு கத்துட்டா, என் தாய் எனக்கு கொடுத்துட்டா. தம்பி தாயோட பெருமைய பாத்தியா? தாய நம்புனா அவ என்னைக்குமே கைவிட மாட்டான். ஒரு காலத்துல முக்கடல் கூடும் குமரி முனையிலே இந்த அன்னையே கன்னியா அவதரிச்சான்.